பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? உங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்ல போறேன். என்னன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம் என்னவென்றால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம வேணா மனுஷங்க வேணா எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கலாம், அவங்க மறந்து போயிடலாம், செய்ய மாட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்லுகிறார், ஏசப்பா என்ன சொன்னாலும் அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களுக்கு என்னெல்லாம், நீங்க ஏசப்பாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, நான் என்னெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொன்னாரோ, அப்படியாய் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. அப்போ மனுஷங்க வேணா நம்ம சொல்லிட்டு நம்மளை கைவிட்டுருவாங்க. நான் இப்படிலாம் சொல்லலையே அப்படிலாம் சொல்லேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா ஏசப்பா மாத்திரம்தான் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, உங்களோட என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ, அதெல்லாம் செய்ய அவர் வல்லவரா இருக்கு. அதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க வேணா கவலையோடு இருக்கீங்களா? எனக்கு சொல்லிட்டு இப்படி செய்யாம விட்டுட்டாங்களே, இவங்களை நான் நம்பி இருந்தேனே, இவங்க எனக்கு இந்த பணத்தை கொடுப்பாங்கன்னு நம்பி இருந்தேனே, இவங்க எனக்கு இதை செய்வாங்கன்னு நம்பி இருந்தேனே, ஆனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா மனுஷங்க தாங்க மறந்து போயிடுவாங்க, மனுஷங்க ஏமாத்திடுவாங்க. ஆனா ஏசப்பா அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இந்த நாட்களையும் கூட யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா, என்னெல்லாம் அது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினீரோ, என்னெல்லாம் பேசினீரோ, அப்படியாய் அவர்களை வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்படியா நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். மகளே மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. ஆவியானவரே, யாரெல்லாம் ஏக்கத்தோடும் எண்ணத்தோடு இருக்காங்களோ, புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். God bless you.